ஹாய் நண்பா, நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக வேரியஸ் பேட்ச் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ February 22 பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம கோட் டிஎன்பிஎஸ்சி 10ங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ February 23 பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே February 22 பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ்மே தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ்மே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ March 1 பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை 5% குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம கூட யூஸ் பண்ணி 10% யூஸ் பண்ணிக்கோங்க. உடனே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகாடமி. ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ்கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் ஒன்று ஜாப்ஸ்கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னா 841 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் ஆயிருந்தால் விண்ணப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான மத்திய அரசு வேலை தான். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 841 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24/2/2021 15/3/2021 வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டென்டேட்டிவ் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்கையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு டேரெக்டாக போய் விண்ணப்பிக்கலாம். அதையும் பார்த்துக்கங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 841 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 71 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பா, வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் பார்ப்போம். 1/2/2021 இந்த டேட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேலே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அண்டர் கிராஜுவேட், அதாவது கிராஜுவேட் படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷனுங்கிறதுனால அவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப்க்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 26,508 ரூபா. எல்லா அலவன்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அலவன்ஸ் எந்தெந்த அலவன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC ST PWD எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. OBC EWS ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, வாங்க நம்ம டெஸ்ட் சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோயில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்துக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜாப்ஸ்கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.